இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே. பார்வைக்கு பொருள் சமைத்து, கற்பனைக்கு களம் அமைத்து, சிந்தனைக்கு சிறகு முளைத்தொரு கவிதையை அழகுடன் படைத்த கவிஞனின் நூல் குறித்து பி. அரவிந்தராஜ் அவர்கள். குழந்தைகள் நிறைந்த வீடு ஹைக்கூ கவிதைகள் அடங்கிய தொகுப்பு நூல். இதன் ஆசிரியர் நா. முத்துக்குமார். ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவன் எழுதிய வார்த்தைகளின் வழியாகவும் அவன் விட்டுச் சென்ற நினைவுகளின் வழியாகவும் வாழ முடியும் என்பதை நிரூபித்தவர் கவிஞர் நா. முத்துக்குமார். குழந்தைகள் உலகத்தை குழந்தைகளின் பார்வையிலே ரசித்து பார்த்தவர். பெரியவர்கள் மறந்து போன சிறு சிறு மகிழ்ச்சிகளையும் வாழ்க்கையின் நுட்பமான உணர்வுகளையும் எளிமையான மொழியில் பதிவு செய்தவர். திரைப்பட பாடல்களில் கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தை வென்ற அவர் தனது கட்டுரைகள், நூல்களின் மூலம் சிந்திக்கவும் வாழ்க்கையை நேசிக்கவும் கற்றுக் கொடுத்தார். சில கவிதைகள் மிக சில சொற்களிலே வாழ்க்கையின் பெரும் உண்மைகளை நம் மனதில் பதிய வைக்கின்றன. அவ்வகையில் அமைந்த வரிகள்தான் இவை. இன்று வேண்டாம் நாளை வா நிலா, ஊட்டுவதற்கு சோறில்லை என்று கூறுகிறாள். இது வெறும் உணவு இல்லாத நிலையை மட்டும் சுட்டிக்காட்டவில்லை, தன் குழந்தையின் பசியை போக்க முடியாத ஒரு தாயின் உள்ளார்ந்த வேதனையையும் வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் கவிஞர் இல்லை என்று மட்டும் கூறி முடிக்கவில்லை. இன்று வேண்டாம் நாளை வா நிலா என்று சொல்கிறார். இதில் ஒரு நம்பிக்கை ஒளி இருக்கிறது. இன்று இல்லாவிட்டாலும் நாளை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது என்ற சிந்தனை வெளிப்படுத்துகிறது. அடுத்த ஒரு கவிதை, காற்று பறித்து போட்டது, தரையெல்லாம் நட்சத்திரங்கள், வேப்பம்பூக்கள். இந்த கவிதை வரியில் ஒரு அழகிய இயற்கை காட்சி நம் கண்முன் விரிகிறது. வேப்ப மரத்தில் பூத்திருந்த சிறிய வெண்மையான பூக்களை காற்று உதிர்த்து விடுகிறது. அவை தரையில் சிதறி கிடக்கின்றன. இந்த காட்சியை பார்த்த கவிஞர் அவற்றை வெறும் பூக்களாக பார்க்கவில்லை, வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் பூமிக்கு வந்து விழுந்து கிடப்பதைப் போல கற்பனை செய்கிறார். மற்றவர்கள் பூக்களை கண்ட இடத்தில் கவிஞன் நட்சத்திரங்களை காண்கிறான் என்பதே இந்த கவிதையின் ஆழமான அழகும் பார்வையுமாகும். குழந்தையின் அழுகை நிறுத்துவது என்பது பெரும் போராட்டம்தான். தெனாலிராமன் திரைப்படத்தில் கூட வடிவேல் அவர்கள் குழந்தையின் அழுகையை நிறுத்துவதற்கு மிகவும் சிரமப்படுவார். அப்படியெல்லாம் சிரமப்பட வேண்டாம். நா. முத்துக்குமார் நல்ல யோசனை சொல்கிறார். யாரும் கவனிக்காததை உணர்ந்த சிறுவன் அழுகையை நிறுத்துகிறான். பொதுவாக குழந்தை அழுவதற்கு என்ன காரணமாக இருக்கும்? வலி, பசி அல்லது ஏதாவது ஒரு தேவையா இருக்கலாம். ஆனால் பல நேரங்களில் குழந்தையின் அழுகை என்பது தன்னை சுற்றியுள்ளவர்களின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு மொழியாகவும் அமைகிறது. அடுத்த ஒரு கவிதை, இடிந்த வீட்டில் புதிய வீடு கட்டியது சிலந்தி. நாம் பொதுவாக ஒரு வீடு இடிந்து விழுந்தால் அதை இழப்பு, அழிவு, சோகம் ஆகியவற்றின் அடையாளமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் கவிஞர் அதே இடத்துல ஒரு சிலந்தி வலை பின்னுவதை பார்க்கிறார். அந்த வலை அவருக்கு ஒரு புதிய வீடாக தெரிகிறது. இங்கே இடிந்த வீடு என்பது வெறும் கட்டடத்தை மட்டும் குறிக்கவில்லை, அது வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகள், இழப்புகள், உடைந்த கனவுகள், சிதைந்த நம்பிக்கைகள் ஆகியவற்றின் குறியீடாகவும் கொள்ளலாம். சிலந்தி நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், எது அழிந்தாலும் முயற்சி அழிந்துவிடக்கூடாது என்பது நமக்கு வலியுறுத்துகிறது. அடுத்த ஒரு கவிதையில் பார்த்தோம் என்றால், எந்த விருந்தாளிக்கும் கத்தாதை காக்கையே, எங்களுக்கே உணவில்லை. இந்த கவிதை ஒரு குடும்பத்தின் வறுமையை மட்டும் பேசவில்லை, சமூகத்தில் பலர் வாழும் பொருளாதார நெருக்கடிகளையும் சுட்டிக்காட்டுகிறது. ஒரு காலத்தில் விருந்தினர் வருவது மகிழ்ச்சியாக கருதப்பட்டது. ஆனால் வறுமை காரணமாக விருந்தினரின் வருகையே ஒரு கவலையாக மாறிவிடுகிறது. இதுவே இந்த கவிதையின் சோகமான உண்மை. இந்த கவிதை வறுமையின் தாக்கத்தை மிகவும் எளிமையாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துகிறது. விருந்தினரை வெறுப்பதால் அல்ல, விருந்தோம்ப முடியாமல் வறுமையால் தான் காக்கையிடம் கத்தாதே என்று கூறுகிறான். உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம பார்த்தும் பார்க்காமலும் கடந்து போயிருப்போம். அந்த ஒரு சிறிய விஷயத்தை இலக்கியமாக மாற்ற முடியுமா என்று எனக்கு வியப்பா இருக்கும். நான் முத்துக்குமாரின் புத்தகத்தை வாசிக்கும் போது அப்படி ஒரு கைக்கூதான் இது. பூட்டிய ரேஷன் கடையிலும் சர்க்கரைக்கு கியூ, எறும்புகள். அடுத்த ஒரு கவிதையில் 100 தும்பிகள் தாள பறக்கின்றன, தூரத்தில் இருண்ட வானம். இந்த கைக்கூ கவிதை இயற்கையின் ஒரு சிறிய நிகழ்வை நுட்பமாக பதிவு செய்து கவிஞர் வெறும் காட்சியை மட்டும் கூறவில்லை, இயற்கையின் மொழியை வாசித்து காட்டுகிறார். மேலும் கவிதையில்
மலை என்ற சொல் எங்கும் இல்லை. ஆனால் வாசகர் மனதில் மலையின் வருகையை தெளிவாக உணர்த்துகிறது. இதுவே ஹைக்கூவின் நுட்பம். பொருட்படுத்தா மனிதர்களை நாற்றத்தால் அறைந்தது குடல் சரிந்த நாய். இது வெறும் ஒரு நாயின் சடலத்தை பற்றிய வர்ணனை அல்ல. இது மனித சமூகத்தின் அலட்சியத்தையும் மனிதநேய இழப்பையும் சுட்டிக்காட்டும் கவிதையாகும். அடுத்த ஒரு ஹைக்கூவில் சன்னல் கம்பியை வளைத்தது திருடன் அல்ல நிழல். முதலில் இந்த கவிதை ஒரு காட்சியை நம் கண்முன் நிறுத்துகிறது. ஒரு வீட்டின் ஜன்னலில் கம்பிகள் உள்ளன. சூரிய ஒளி அல்லது மங்கலான வெளிச்சத்தில் அவற்றின் நிழல் சுவரில் விழுகிறது. அந்த நிழலின் தோற்றம் ஜன்னல் கம்பிகள் வளைந்து விட்டது போல ஒரு மாயையை உருவாக்குகிறது. அந்த காட்சியை பார்த்த கவிஞர் ஜன்னல் கம்பியை வளைத்தது திருடன் அல்ல நிழல் என்று கூறுகிறார். சந்தேகம் பல நேரங்களில் நிழலைப் போல இருக்கும். உண்மையை விட கற்பனையே நம்மை அதிகம் பயன்படுத்தும். நாம் காண்பது அனைத்தும் உண்மை அல்ல. கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களின் குழந்தைகள் நிறைந்த வீடு குறித்து பகிர்ந்து கொண்டார் பி. அரவிந்தராஜ் அவர்கள்.